ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்போவுமே காஸ்கோவில் தாங்க பைனாப்பிள் வாங்குவோம். நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த டைம் வாங்கின பைனாப்பிள் என்னன்னு தெரிலங்க, புளிப்பாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட முடியல. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் லாஸ்ட் வீக் வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சில பேர் நினைப்பீங்க 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் தானே அப்படின்னு. ஆனால் என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு அதுக்காக கேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தா. நானும் அவளும் சேர்ந்தாங்க இந்த கேக் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இதோட ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை இனி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் எனக்கு வந்து இன்னும் பல வீடியோக்கள் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.